மகிமைப்படுவதாக. ஆண்டவர் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்திலே 2025 ஆண்டு டிசம்பர் 14ஆம் நாளிலே ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் வந்திருக்கிற யாவரையும் உங்களை மனதார வாழ்த்தி வரவேற்கிற எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இந்த 12வது மாதத்திலும் இயேசுவை குறித்த காரியங்களை நாம தியானிக்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஏன்னா டிசம்பர் 1ஆம் தேதி அப்படி சொன்னாலே நமக்கு உடனே டக்குனு என்ன ஞாபகத்தில் வருது? கிறிஸ்மஸ் அப்படின்னா ஞாபகத்தில் வருது. கிறிஸ்மஸ் அப்படி, அதுக்கப்புறம் கேரல்ஸ். ஆமென். தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. அதனால இந்த டிசம்பர் மாதத்திலே இயேசுவை பற்றிய, அது இந்த ஆண்டினுடைய வாக்குத்தத்தத்தின் அடிப்படையிலும் இந்த வார்த்தையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தங்கி இருக்கும் தேவ ஆவியானவர், விடுதலையின் ஆவியானவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு வாசித்த இந்த வேத வசனத்திலே ஏசாயா 61ஆம் அதிகாரம், ஆமென், ஸ்தோத்திரம், 1 முதல் 3 முடிவுள்ள வார்த்தைகளை வாசிப்போம். ஏசாயா 61, 1-3. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டவிழ்த்தலையும் கூறவும் கர்த்தருடைய அனுக்கிரகம் வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. போன வாரத்தில் நம்ம தியானித்தோம். யோவான் ஸ்நானகனுக்கு ஆண்டவர் சொல்லியிருந்தார், யார் மேலே ஆவியானவர் வந்து இறங்குவாரோ, ஹல்லேலூயா, இறங்குவாரோ அப்படிங்கிறதை விட தங்கி இருப்பாரோ. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தங்கி இருத்தல் என்பது, இன்னைக்கு நாம தங்குவதற்கு ஒரு குடியிருப்பின் இடம், வீடு இருக்கிறது. நாம சொல்லலாமே. அதே போல வாசம் பண்ணுகிற தோத்திரம், அங்கே உலாவி வருகிற அந்த அனுபவம் தான் தங்கி இருக்கிற ஆவியானவர். ஹல்லேலூயா. அது இயேசுவின் மேலே இறங்கி வரப்போவதை முன்கூட்டியே பிதாவாகிய தேவன் அந்த யோவான் ஸ்நானகனுக்கு வெளிப்படுத்தி விட்டார். சொல்லுங்க ஹல்லேலூயா. அதன்படி இயேசு 30 வயசுல ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே தேவ ஆவியானவர் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிதானே? மத்தேயு 3ஆம் அதிகாரத்துல தேவ ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் வந்து இறங்கினார். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அத இயேசு அவரும் அதை உணர்ந்தார். யோவான் ஸ்நானகனும் அதை முன்னாலே தேவனாலே அவர் அறிவிக்கப்பட்டு கேட்கப்பட்டார். சொல்லுங்க ஹல்லேலூயா. இதுதான் உண்மை. ராமே சொல்லுங்களாமே. தோத்திரம். இன்னைக்கு ஞானஸ்நான வயதை எடுக்கக்கூடிய வாய்ப்புல உள்ள பிள்ளைங்க, பெற்றோர்கள் என்ன செய்யணும்? அவங்களை உற்சாகப்படுத்தணும். ஆக ஆவியானவர் யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அப்படின்னு யோவான் ஸ்நானகனுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அது யார் மேல வந்து தங்கி இருந்தார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். அதனால இயேசு அநாதி காலம் முதலாய் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் என்று அவரே சாட்சி சொன்னதாக நம்ம போன வாரத்தில் நம்ம தியானிச்சோம். பிரைஸ் தி லார்ட். சரி, இப்போ இயேசுவின் மேலே தங்கி இருக்கிற அந்த ஆவியானவர், கடந்த வாரத்திலே இங்கே இந்த வசனத்தின் முதல் பகுதியை மட்டும் நம்ம சொல்லிட்டு முடிச்சுட்டோம். ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் அப்படின்னு யார் சொன்னதாக ஏசாயா எழுதி வச்சிருக்கிறார்? சொல்லுங்க. அன்றைக்கு யோவான் ஸ்நானகன் இந்த ஏசாயாவுக்கு பிறகு 800-900 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அந்த சம்பவம் நடக்கிறது. ஆமென். ஆனால் அந்த அனுபவத்தை பெறுவதற்கு முன்பாகவே ஏசாயா மூலமாய் இயேசு கிறிஸ்துவே
தன்னை குறித்து சொன்ன அந்த சாட்சியின் வார்த்தை தான், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நாம சொல்ல முடியும், கர்த்தராகிய தேவ ஆவியானவர் என் மேல இருக்கிறார் அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? அந்த கொஸ்டின் மார்க்கோட போன வாரம் அந்த செய்தியை முடிச்சு அப்படி சொல்லுங்களாம. ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்காது. இது மட்டும் இருக்காது, மற்ற எல்லாம் இருக்கும். அல்லேலூயா. நம்ம மேல கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார், என் மேலே. அல்லேலூயா. அது சம்பந்தப்பட்ட பாடல்களா நம்ம இன்னைக்கு பாடணும். ஆவியானவர் பாடல்களை கொடுத்து, அல்லேலூயா, பவர் ஆவி எனக்குள்ளே அப்படின்னு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படி பல காரியங்களை நம்ம தியானிச்சிருக்கிறோம், பாடி இருக்கிறோம். சரி, இப்போ தேவ ஆவியானவர் இயேசு மேலே தங்கி இருந்ததுனாலே ஏதாவது நன்மை கிடைச்சதா? ஏதாவது அற்புதம் நடந்துச்சா? அதைத்தான் இங்கே ஏசாயா மூலமா இயேசு கிறிஸ்துவே சொன்ன வார்த்தை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஆவியானவர் இயேசுவின் மேலே தங்கி இருந்த பொழுது, இறங்கி இருந்த பொழுது என்ன காரியங்கள் நடந்தது? அது நம் மேலையும் ஆவியானவர் இறங்கினால் என்ன நடக்கும், என்ன நடக்க போகுது என்பதை செய்திதான் இன்னைக்கு நாம தியானிக்க இருக்கிறோம். வாசித்த 3 வருஷத்தை நிறைய காரியங்களுக்கு இன்னைக்கே ஒரே நாளே நாம தியானிக்க முடியாது. இன்றைக்கு இருக்கிற நேரத்துல நாம தேவ ஆவியானவர் இயேசுவின் மேலே தங்கியிருந்ததுனாலே என்ன நன்மை உண்டானது, என்ன ஆசீர்வாதம் கிடைத்தது என்பதை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. இங்கே நம்ம வாசித்த வேத பகுதியிலே ஆவியானவர் என் மேலே இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு முதல் காரியம், இயேசு எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்பதை தெளிவாக கர்த்தர் ஏசாயா மூலமாய் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. இங்கிலீஷ்ல இருந்த போர்டை போடுமா? யாருக்கு? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அனுப்பினார். அல்லேலூயா. Hallelujah. The Spirit of the Lord God is upon me, because the Lord has anointed me to preach good tidings. Tidings na செய்தி, நல்ல செய்தி. Good tidings to the poor. Hallelujah. ஆண்டவரே சோதரமான ஹalleluya. இந்த ஒரே ஒரு காரியத்தை மட்டும் இன்னைக்கு நாம தியானிக்க இதுக்கு நேரம் சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஹalleluya. ஹalleluya. என்னோட இருக்கீங்களா? வேற வார்த்தையோட கூட இருக்கீங்களா? வேற எங்கேயாவது இருக்கீங்களா? இதானே நான் உட்காந்து வேற எங்க இருப்போம், மைண்ட் எங்கேயும் இருக்கும். ஹalleluya. ஸ்தோத்திரம். முதலாவது, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். ஹalleluya. யோவான் 3:14 எல்லாருக்கும் தெரியும். தேவன் தம்முடைய ஒரே பிறகுமான விசுவாசிகள் எவன் அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில். ஹalleluya. தேவன் அவரை அனுப்பினார், ஒருத்தர் கெட்டு போகாம ரட்சிக்கப்படணும் அப்படிங்கறதான் இயேசு உலகத்துல பிறந்தார். ஆனா ஏசாயா மூலமாய் தெரிவிக்கப்பட்ட சத்தியம் என்ன? ஸ்தோத்திரம். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். ஹalleluya. சிறுமைப்பட்டவர் அப்படின்னு தமிழ்ல இருக்குது, ஆனா ஆங்கிலத்துல என்னவா இருக்குது? புவர்னா யாரு? புவர்னா யாருமா? யாரு? புவர், பாவர்ச்சி, தரித்திரம், வறுமை, ஏழைகள். அப்படியா? அப்படியா? சொல்லுங்க. அப்படியா? அப்படியாவா? ஆமாவா இல்லைன்னு சொல்லுங்க. ஆமாவா? தோத்திரம். பூவர் என்பது ஏழையை குறிக்கிற வார்த்தை அல்ல. சொல்லுங்க. ஹalleluya. அதனாலதான் மத்தேயு சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்து அந்த பாக்கியவான்கள் வார்த்தையில முதல் வார்த்தை மத்தேயு 5ஆம் அதிகாரம் 2-3 வசனத்துல வாசிக்கிறோம். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அல்லேலூயா. சொல்லுங்க. ஹalleluya. பிரைஸ் தி லார்ட்.
எளிமை சிறுமை என்பது எல்லாம் எதை குறிக்கிறதுனா, பண வசதியில, பணத்துல, பொருள்ல, வீடு வாசல்கள்ல குறைவுபட்டவர்கள் தான் ஏழைகள் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படி கிடையாது. மத்திய 5 போட்டியா புவர் அப்படின்னா இன்னொரு பதம், ஆங்கில பதம் மீக் என்ற வார்த்தை வருகிறது இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல. ஹalleluya. Blessed are the poor in spirit. ஹalleluya. இங்கே அதே வார்த்தை தான் வருது. எளிமை, அங்கே சிறுமைப்பட்டவர்கள், இங்கே எளிமை உள்ளவர்கள். அப்படின்னா நாம நினைச்சுக்கிறோம் ஸ்தோத்திர பணக்காரர்கள், ஏழைகள், நடுத்தரவாசிகள், ஹை சொசைட்டி, மிடில் சொசைட்டி, லோ சொசைட்டி அப்படிங்கிறது இன்னைக்கு முழு உலகத்தில் இன்னைக்கு மக்களுக்குள்ளே காணப்படுகிறது. நாம சொல்லலாமே, நிறைய பேர் வார்த்தையில வருது. ஒரு சிலர் தான் என்ன சொல்லுவாங்க, நான் ரொம்ப லோவான நிலைமையில தான் இருக்கிறேன்னு சொல்றவங்க ரொம்ப ரேர். ஆனா மேக்சிமம் சொல்கிற மக்கள் நான் மிடில் ஃபேமிலி. என்ன ஃபேமிலி? மிடில் ஃபேமிலி. அப்படிதான் நிறைய பேருடைய வார்த்தையில வாயிலிருந்து வரும். கண்டிப்பாக இங்க இருக்கிற அநேகர்ல நாம அப்படிதான் சொல்ல முடியும். நாங்கெல்லாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. என்ன கிளாஸ்? லோயர் கிளாஸ், மிடில் கிளாஸ், அப்பர் கிளாஸ் ட்ரெயின்ல இருக்குது. ஆமா, லோயர் கிளாஸ் என்னது? ஸ்லீப்பர் சும்மா அப்படியே அடுத்து என்னது? மிடில் கிளாஸ்னா தோத்திரம் கொஞ்சம் அப்படி ஏசி, 3rd ஏசி, அப்புறம் ஹை கிளாஸ் அப்படின்னு என்னது? ஃபர்ஸ்ட் கிளாஸ். இங்கே சொல்லப்படுகிற இந்த சிறுமை எளிமை என்பது பணத்திலேயோ, பொருளையோ, பதவியிலேயோ, பட்டத்திலேயோ, வசதி வாய்ப்பிலேயோ சிறுமை ஏழைகள் என்று சொல்லப்படவில்லை. ராமே மீக் என்கிறான உணர்வு வார்த்தை வருகிறது. என்னன்னா தாழ்வான, இன்னும் சொல்ல போனா இங்க ஆண்டவரே சொல்றாரு, பூவர் இன் ஸ்பிரிட். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆவியில் எளிமை உள்ளவர்கள், சிறுமை உள்ளவர்கள், உள்ளத்துக்குள்ளே நான் ஒன்றுமில்லை, நான் எளிமையானவர், நான் சிறுமையானவர் என்று சொல்லி யார் யாரெல்லாம் சொல்றாங்களோ ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு பிறந்த உடனே இந்த பிறப்பின் செய்தி முதலாவது யாருக்கு அறிவிக்கப்பட்டது? யாருக்கு அறிவிக்கப்பட்டது சொல்லுங்க? மேய்ப்பர்களுக்கு. அவங்க பணக்காரங்களா? அவங்க ஏழ்மையில இருந்தவங்க தான். ஏன் அந்த மேய்ப்பர்களுக்கு அந்த செய்தி அறிவிக்கப்பட்டது சொல்லுங்க? பணக்காரனுக்கு ஏன் அறிவிக்கப்படவில்லை? பணக்காரன் கேட்டுட்டு ஓ அப்படியா, ரைட், ஓகே அப்படின்னு போயிடுவான். ஏழை எளிய மக்கள் ஒரு செய்தியை, நல்ல செய்தியை மற்றவர்களுக்கு என்ன செய்வாங்க? தாராளமா போய் சொல்லுவாங்க. அக்கா அவனுக்கு தெரியுமாக்கா? அண்ணா உனக்கு தெரியுமாண்ண? தங்கச்சி உனக்கு தெரியுமா? அண்ணா அது தெரியுமா? வசதி படைச்சுன்னா வாங்கி வச்சுக்கிட்டு என்ன மனசுக்குள்ளே அப்படி அழைக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆக அந்த மீக், அந்த எளிமை என்கிற அந்த வார்த்தை பணிவான, சாதுவான தோத்திரம், சிறுமை, தன்னுடைய உள்ளத்துக்குள்ளே சிறுமையை உணர்கிற, எளிமையை உணர்கிற மக்கள் யாரா இருந்தாலும் ஸ்தோத்திரம். இன்னைக்கு தேவனுடைய சுவிசேஷம் எப்படியாயும் பரவணும், இயேசுவின் நாமம் உயரணும். அல்லேலூயா. அப்படி சுத்தம் செய்யப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்போ பணக்காரர்களுக்கு அந்த செய்தி அறிவிக்கப்பட்டிருந்தால் அவங்க வாங்கி மனசுக்குள்ளே வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் அந்த ஆடு மேய்க்கிற மேய்ப்பர்களுக்கு அதை கேட்ட உடனே அவங்க கேட்டதை போய் எல்லாத்தையும் போய் என்ன செஞ்சாங்க? பிரசித்தப்படுத்தினார்கள். கையில் தட்டமாக. அல்லேலூயா. இந்த வருஷம் பேரண்ட்ஸ்ல கூட எப்பவுமே நாம அதிசயமானவர் பிறந்திருக்கிறார், பயப்படாதீங்கன்னு இந்த வருஷம் அந்த கிளம்புற அன்னைக்கு முதல் நாளே கத்திர விடத்தில் தந்தார். அல்லேலூயா. நாம் அந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது மாத்திரமல்ல, பேரண்ட்ஸ்ல ஆட்ட ஆடி பாட்டம் பாடி கிறிஸ்துமஸ் தாத்தாவோட இல்லை. அது மட்டுமல்ல, மேய்ப்பர்கள் தங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை என்ன பண்ணாங்களாம்? பிரசித்தம் பண்ணினார்கள். அதையும் பிள்ளைகளை சொல்லும்படி கர்த்தரை உள்ளத்துல ஏவி. அல்லேலூயா. நாம எல்லாருக்கும் தேவனுடைய அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை, இயேசுவின் பிறப்பை, சிறுமைப்பட்டவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. மூலமா ஆண்டவர் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா.
அல்லேலூயா. பணிவான தாழ்மையான அப்பா, இன்னும் சொல்ல போனா ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைமையில உள்ளவர்கள் இந்த சிறுமைப்பட்டவங்க தான். சொல்லுங்க. அதுக்கோ சிலருக்கு இருக்கிறது இல்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கிறிஸ்துமஸ் வரப்போகுது. இன்னும் சிலர் அப்படியே கவுண்டிங் போட்டுட்டு இருப்பாங்க. என்னது இது ராக்கெட் மேலே போகிறதுக்கு ராக்கெட் என்னது சேட்டலைட் தானே ராக்கெட் மேலே வருது. கவுண்டிங் டைம் 2 நாள் 3 நாளுக்கு முன்னாடி டைமிங் போட்டுருவாங்க. பேசலோ அதே மாதிரி கிறிஸ்துமஸ் வரப்போகுது. எத்தனை நாள் ஒன்று இருக்குது? இன்னைக்கு 14, என்ன ஒரு 10 நாள். நம்பர் 10, 9, 8, 7, 6, 5, 3, 2, 1, 0. கையடிக்கமா கிறிஸ்துமஸ் வந்து விட்டது. இது வரலாங்க. என்னடா நெருப்பு நடந்துட்டா சாமி. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் கவனிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசுவாகிய சுவிசேஷம் நமக்குள்ள இருந்து வெளிப்படணும். ஹல்லேலூயா. அதுக்கு தேவை ஆவியானவர் நம்ம மேல வந்து தங்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த ரட்சிப்புக்கு தூரமா இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறாங்க. ஆமென். ஏசு எல்லாம் இருக்குது, எல்லா வசதி இருக்குது, எல்லா செல்வ செழிப்பா எல்லாம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நிம்மதி இல்லாத வாழ்க்கை, சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை, பரலோகத்தை குறித்த ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையில தான் இன்னைக்கு ஏராளமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சொல்லாமே. அதனால முதலாவது சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கத்தான் ஆவியானவர் நம்ம மேல வந்து தங்கி இருக்கிறாரு. சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படியானா நாம என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம். இந்த அபிஷேகத்திலே நிரப்பப்பட்டு ஹல்லேலூயா இந்த வாரத்தை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஏசாயா சொல்ற 40 அதிகாரத்துல பாருங்க. ஆண்டவர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஏசாயா 40 9 வசனத்தை வாசிப்போம். சீயோன் என்னும் சுவிசேஷகியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி இதோ உங்கள் தேவன் என்று கூறு. அடுத்த வசனமோ இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார். அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இயேசு நமக்காக அவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தி அவருடைய பிள்ளைகளாய் ஆண்டவர் நமக்கு மாற்றிருக்கிறார். எவ்வளவு பெரிய சாக்கியம். இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்காக நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். சொல்லுங்க மட்டும் உலகத்தை உயர்த்துவர். அலையிலே சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசுவை நான் ஏற்றுக்கொண்ட பிறகு கர்த்தர் என்ன ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் என்ன உயர்த்திருக்கிறார். கர்த்தர் என்ன மேன்மைப்படுத்திருக்கிறாங்க. சொல்றவங்க உலகத்தை உயர்த்தி அலையிலே சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை விடுவித்திருக்கிறார். ஆமென். இவங்களை முடித்திருக்கிறார். அற்புதங்களை ஆண்டவர் நடப்பித்திருக்கிறார். அதிசயங்களை ஆண்டவர் செய்து வருகிறார். கைகளை தட்டி ஹல்லேலூயா. 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 சிறுமையும் நெருமையானவரை அவர் கண்ணோக்கி பார்க்கிற தேவன். இன்னைக்கு வசதி படைச்சவங்களுக்கும் சுவிசேஷம் தேவை. ஏழை எளிய மக்களுக்கும் சுவிசேஷம் தேவை. பாமரர்களுக்கு படிப்பறி இல்லாதவர்களுக்கும் சுவிசேஷம் தேவை. எல்லாருக்குமே சுவிசேஷம் தேவை. ஆனால் அதை உடனடியாக ஏற்றுக்கொள்கிறவர்கள் இந்த சிறுமையும் எளிமையுமான இருக்கிற மக்கள் தான். காலத்துல சமுதாயத்தில் நாங்களாம் சபைக்கு வந்தா சர்ச்சுக்கு வந்தா எங்களெல்லாம் ஏற்றுக்கொள்வாங்களாம். சமுதாயத்தில் எவ்வளவு நாங்க நசிக்கப்படுறோம், நெருக்கப்படுகிறோம், புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறோம். அதான் ஆண்டவர் சொன்னாரு, ஏசப்பா என்னிடத்துல வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. சொல்லுங்க. ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட நிலைமையில இருந்தாலும் உன்னை வெறுக்காதவர், ஹல்லேலூயா, புறக்கணிக்காதவர் இயேசுநாதர் ஒருத்தர் மாத்திரம் தான். ஹல்லேலூயா. பிற தெய்வங்கள் சொல்லப்பட்டதெல்லாம் ஜாதிக்கு ஏற்ற மாதிரி, வசதிக்கு ஏற்ற மாதிரி, பணத்துக்கு ஏற்ற மாதிரி, தரிசனம் பண்றதுலையும்
நிறைய கொடுத்தா முன்னணி, கொஞ்சமா கொடுத்தா பின்னணி. நீங்க அது கிறிஸ்தவத்தில் அப்படியே லைட்டா வருது. நிறைய கொடுக்கறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற நிலைமை. அப்படி இல்ல, ரைசலாம் அப்படிப்பட்ட தவறுகளை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். ரைசலாம் தேவன் வசதியை பார்த்து, பணத்தை பார்த்து, எவ்வளவு கொடுக்கிறத பார்த்து நம்மளை ஆண்டவர் நேசிக்கல. ஒரு அல்லேலூயா. நம்முடைய மனநிலைமை எப்படி இருக்கிறது, நம்முடைய ஆவி எப்படி இருக்கிறது, நம்முடைய ஆவியில எவ்வளவு தாழ்மையோடு எளிமையோட நம்ம ஆண்டவரை நாம நம்புறோம், விசுவாசிக்கிறோம், அவரை ஏற்றுக்கொள்கிறோம். அதைத்தான் கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறாருங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படியானால் இங்கே அந்த சிறுமைப்பட்டவர்களுக்கு அந்த சுவிசேஷம், ஆவியில எளிமை பணிவுள்ளவர்களுக்கு அந்த சுவிசேஷத்தை அறிவிக்க என்னை அனுப்பினார் அப்படின்னு சொன்னால் நாம செய்ய வேண்டிய காரியம். இந்த வார்த்தையோடு இன்றைக்கு இதை முடிக்கிறேன். அல்லேலூயா. சீயோன் என்னும் சுவிசேஷகியே. அல்லேலூயா. அல்லேலூயா. சுவிசேஷகியே அப்படின்னா பெண், ஃபீமேல், பெண் பாலை குறிக்கிற ஒரு காரியம். ஆமென். சுவிசேஷகன் அப்படின்னு சொன்னா தான் ஆண்களை குறிக்கும். நான் ஆண்டவர் நம்ம எல்லாரையுமே எருசலேமின் குமாரத்திகளே, அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் எல்லாத்தையுமே அப்படின்னா சொல்றாரு. அல்லேலூயா. எருசலேமின் குமாரத்திகளே, ஓ மை டாட்டர் ஆஃப் ஜெருசலேம், எருசலேமின் பிள்ளைகளே, குமாரத்தியே அப்படின்னு அன்போடு நம்மளை அழைக்கிறாங்க. அல்லேலூயா. நீ உயர்ந்த பர்வத்துல ஏறு, எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. அல்லேலூயா. அல்லேலூயா. பயப்படாமல் சத்தமிட்டு இதோ உன் தேவன் என்று கூறு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியான அந்த சிறுமைப்பட்டவர்களுக்கான அந்த சுவிசேஷ நற்செய்தி சொல்லப்பட நாம் என்ன செய்யணுமா? உயர்ந்த பர்வதத்துல ஏறணுமா? அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? மலைக்கு மேல நின்று அன்பானவர்களே, அருமையானவர்களே எல்லாம் இங்க கவனிங்க அப்படின்னு வீட்டுக்கு மேல ஏறி நின்று நம்ம ஊர்ல எந்த மலையில போய் ஏறுறது? ஒரு மலையும் இல்லை. அதனால என் வீட்டு மாடியில போய் நின்று உயர்ந்த மாடியில போய் நின்று கொண்டு என் வீட்டை சுற்றி இருக்கிற எல்லா மக்களே, அது அல்ல. சீயோன் என்னும் சுவிசேஷம் உயர்ந்த மலையின் மேல ஏறினா என்ன அர்த்தம்? எந்த மலை? அது என்ன மலைங்க? கல்வாரின் மலையில. அல்லேலூயா. கொல்கதாவின் மலையில, அந்த கொல்கதா மலையில அந்த பெத்செமனே தோட்டத்துல இயேசு எவ்வளவு அங்கலாய்ப்போடு கூட பிதாவை நோக்கி அல்லேலூயா வேர்வை இரத்தத்தின் துளிகளாய் வரத்தக்கதாக பாரப்பட்டாரே. அந்த பாரம், சுவிசேஷ பாரம் நமக்குள்ளே தேவன் தருவாராக. அல்லேலூயா. நீங்க இருக்கிற அந்த ஏரியாவை குறிக்கிற மக்களை குறித்த அந்த பாரத தரிசனம் வர வேண்டும். அல்லேலூயா. மலையின் மேல நீ ஏறு. ஆமென். வசனத்தை வாசித்து கடைசி அப்படிங்கிற ஏசாயா ஸ்தோத்திரம் 57ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஹalleluya. glory to God. 52ஆம் அதிகாரம் ஏசாயா 52 7 வாசிப்போம். ஏசாயா 52:7. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கின்றன. சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சமாதானத்தை கூறி. சிறுமைப்பட்டவர்களுக்கு என்ன கூறப்பட வேண்டும்? சமாதானத்தை. அதனாலதான் சொல்றோம். என்னது? ஏசாயா 9:6 என்னது? 9:6 என்னங்க? சமாதானமா? சொல்ல டக்குனு இல்லையா? அது தெரியாது. எந்த அதிகாரம் தெரியாதுங்களா? ஏசாயா 9:6 தான் இருக்கிறதா மனப்பணமா தெரியும். நமக்கு ஒரு பாடம் கொடுத்தான், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டான், கர்த்தர் தோழி மேலே இருக்கும். அது நாமும் அதிசயமானது. ஆலோசனை கேட்டார் நிச்சயித்தார். சமாதான பிரபு எனப்படும். அல்லேலூயா. சிறுமைப்பட்டவர்களுக்கு, எளிமையானவர்களுக்கு, ஆவில எளிமையானவர்களுக்கு, அவங்க பண வசதி உள்ளவங்க கூட இருக்கட்டும், கோடீஸ்வரா இருக்கட்டும், எல்லா வசதியாக கூட இருக்கட்டும், ஆவியில ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைமை இருக்கிறவங்க தான் சிறுமைப்படுகிறவர்கள், ஏழைகள், எளியவர்கள். ஒரு ஆமை சொல்றாங்க. அவங்களுக்கு பண வசதி, கார், பங்களா எல்லாமே இருக்கலாம்.
ஆனா என்ன இருக்காது? சமாதானம் இருக்காது. சமாதானத்தை என்ன செய்யணுமா? நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து அல்லேலூயா ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தணும். ராஜரிகம் பண்றாரு சொல்லணும். அப்படி போய் நீங்க சொன்னீங்கன்னா, ஒருவேளை உங்க தெருவில் அப்படி நடந்து போய் அல்லேலூயா நான் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து நான் சுவிசேஷம் சொல்றேன் ஆண்டவரே, அல்லேலூயா ஆண்டவரே என் பக்கத்து வீட்டு அந்த அக்கா மாலாவை தொடுமையா, ஏத்த விட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா, ஏகாம்பரத்தை தொடுமப்பா அவங்களுக்கு அப்படின்னு வீட்டுக்குள்ள உட்காந்து சுவிசேஷம் சொல்லக்கூடாது. வீட்டில் உட்காந்து பருவத்தில் ஜெபமலையில ஏறணும். தயவு தலைவி சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஜெபம் அப்படித்தான். அல்லேலூயா நீ போய் சுவிசேஷத்தை சொல்லு, புறப்பட்டு போய் சகல சீசராக்குன்னு ஆண்டு சொன்னார். ஆனால் நிறைய கிறிஸ்தவர்கள் என்னன்னா வீட்டுக்குள்ள உட்காந்துட்டே சுவிசேஷம் சொல்லுவாங்க. எப்படி? ஏசுநாதருக்கே கட்டளையிடுவாங்க. ஏசுநாதரே நான் அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டேன், நீங்க அவங்களோட கூட போய் பேசுங்கப்பா. நீ போய் பேசு அப்படின்னா என்ன பண்றது? நம்ம ஆண்டவருக்கே கமாண்ட் பண்றது. நீ போய் அவங்களை சந்தியும் ஆண்டவரே, நீ போய் சந்தின்னு சொல்றாரு. இப்ப நம்ம எப்படி ஜெபம் பண்ண? ஆண்டவரே உங்களுக்காக நான் எவ்வளவு நாளும் ஜெபம் பண்ணிருக்கிறப்பா, இப்போ நான் அவங்களை போய் சந்திக்க போறேன். சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, நான் சொல்றது எல்லாம் வினோதமான செய்தி மாதிரி கேட்கறீங்க. வேதத்துடைய சத்தியம் இது. அல்லேலூயா இப்போ நான் அவங்களோட பேச போறப்பா, நீங்க முன்னால போகணும். அல்லேலூயா சொல்லுங்க. நான் அவங்களோட பேசும்பொழுது நாம இந்த வருஷத்துல தியானிச்சிருக்கிறோம். அந்த நேரத்துல இன்னது பேச வேண்டியது என்பதை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு என்ன செய்வாரு? அங்க போய் கண்ணாமலான பேசிட்டு இருக்கிற ஆத்மாவையும் உள்ளதையும் கெட்ட நல்ல கண்ணனை பண்ணிடக்கூடாது. சுவிசேஷம் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு எப்பா இந்த அம்மாவை பார்த்தாலே அல்லேலூயா சோதனை இனிமேல் பார்க்கவே கூடாது வந்துடக்கூடாது. நான் போய் பேச போறேன் ஆண்டவரே, நான் போய் அவங்களை சந்திக்க போறப்பா, நீங்க எனக்கு முன்னால போய் வழியை ஆயத்தப்படுத்தி கொடுங்க, அவங்க உள்ளங்களை ஆயத்தப்படுத்துங்க. நான் சொல்லும் போது நான் சொல்ற வார்த்தை அவங்க உள்ளத்துல என்ன சொல்லி ஏற்றுக்கொள்ளணும். இப்படிதான் ஜோமேட்டு போய் சந்திக்க முடியும். ஆண்டவரே நான் அவங்களுக்காக ஜோமேட்டு இருக்கிறப்ப அவ்வளவு நாளும் நீர் போய் அவங்களை சந்தியும் ஆண்டவரே, நீர் போய் அவங்களை தொடுமப்பா, நீர் அவங்களை ரட்சித்து கொண்டு வரும் ஆண்டவரேன்னு உங்களுக்கு பூர்வட்ட ஜெபத்தை பண்ணக்கூடாது. வேதத்தின் அடிப்படையிலே நாம செயல்படணும். தேவ சொல்லுங்க. இதுக்குதாங்க இயேசுநாதர் மேல தேவ ஆவியானவர் தங்கி இருந்தார். அல்லேலூயா பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருந்தார். அன்னைக்கு இந்த வருடத்தினுடைய இந்த 12 மாதங்களை நம்ம கடந்து வந்திருக்கிறோம். எவ்வளவோ வார்த்தைகளை நாம் பெற்றிருக்கிறோம். ஆமென். எவ்வளவோ நன்மைகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனால் தருகிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இந்த மாதம் அல்லேலூயா இதுவரைக்கும் இன்புட்டாதான் நம்ம வாங்கிட்டு சேர்த்து வச்சிருக்கிறோம். இந்த மாசம் அவுட்புட் வெளியேற்ற. அல்லேலூயா அல்லேலூயா எனர்ஜியை நாம பெறுகிறோம், அந்த எனர்ஜியை நாம வெளிப்படுத்துறோம். அல்லேலூயா சாப்பிடுறோம், அது ஒரு கழிவா என்ன செய்யுது? எனர்ஜி கொடுத்துட்டு என்ன செய்யுது? போயிருது. தோத்திரம் கர்த்தர் நல்லவர். தேவனுடைய வார்த்தைய வல்லமை நாம பெற்று அதை நாம அதாவது வெளிப்படுத்துகிற அவுட்புட்டாக நாம மாறணும் இந்த மாசத்துல. அல்லேலூயா அதாவது கர்த்தர் இந்த வார்த்தை தந்திருக்கிறாரு. ஆவியானவர் இயேசு மேலே தங்கி இருந்து சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க என்னை அனுப்பினார். அல்லேலூயா நமக்குள்ள அந்த பாரத்தை கர்த்தர் இந்த நாளிலே கொடுப்பாராக. அல்லேலூயா அல்லேலூயா இப்படி நான் செய்யறதுனால எனக்கு என்ன நடக்கு? நிறைய ஆசீர்வாதம் இருக்கு. அல்லேலூயா ஆண்டவர் நம்மளை கனப்படுத்துவாரு, மேன்மைப்படுத்துவாரு, நிறைய இருக்குது. தானியேலில் உள்ள ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசித்து அல்லேலூயா நீ அப்பயே இதோட லாஸ்ட் பண்ணி நீ சொல்லிட்டே இருக்கிறீங்களா? என்ன சொல்ற? ஆவியான வசனத்தை படுத்துட்டே இருக்கிற. அல்லேலூயா உற்சாகமா சொல்ல காலத்தில் நம்ம முடிச்சு விடுங்க. எங்க வேலையை பார்க்க போறோம். இன்னொரு வசனம் லாஸ்ட் காலம்னு சொல்லி இதோ வந்த சிலர் இங்க இருக்கு. இதோ வந்துட்டு நான் வராது. இதோ கிளம்பிட்ட வீட்டுக்குள்ளே இருந்துட்டு கிளம்பிட்டே இருப்பாங்க. தேவனுடைய வார்த்தை வர அதை நாம அதை அப்சர்வ் பண்ணிக்கொண்டே இருக்கணும். அதை நம்முடைய உள்ளத்தில் அப்டேட் பண்ணிக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா தானியேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து நாம ஜெபிக்க போறோம். தானியேல் 12:3 ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள்
நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அல்லேலூயா. நீதிக்கு உட்படுத்தினா என்ன அர்த்தம்? இயேசுபாடி சுவிசேஷத்தை அறிவித்து தேவன் நீதிக்குள்ளே கொண்டு வருகிறவங்க என்ன செய்வாங்களாம்? என்றென்றைக்கும் உள்ள நட்சத்திரங்களைப் போல அவன் பிரகாசிக்க செய்வார். அல்லேலூயா. இந்த அபிஷேகம் நமக்குள்ள வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரகாசம் நமக்குள்ள வந்துடும். அல்லேலூயா. உங்க முகத்தை பார்த்த உடனே கௌதரா அப்படியே உங்களை எப்படி பலாச்சோடைய போய் மக்கிறதோ அதே போல ஜனங்கள் அப்படியே வந்து சேருவாங்க. ஒரு அலையில சொல்ல அல்லேலூயா. அப்படியே கர்த்தர் நம்மளை பிரகாசிக்கப்பட வல்லவராக இருக்கிற அல்லேலூயா. அநேகருக்கு பிரயோஜனமாய் கர்த்தர் மாற்றுவதற்கு ஒரு ஆயத்தமுள்ளதா இருக்கிறாங்க. அல்லேலூயா. நீங்க காலையில் செஞ்சு பாருங்க. கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார், பிரகாசமுடைய செய்வார். உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா இருளை அந்தகாரத்தை கர்த்தர் அகற்றி போடுவார். சிலர் வந்து இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க விடாதபடிக்கு பிசாசு அவங்கள டிகிரேட் பண்ணிட்டே இருப்பான். உன் வீட்டிலேயே ஒன்று சரியில்லை, உன் புருஷனே ஞாபகப்படுத்த முடியும், உன் பிள்ளையே நீ இப்ப மாற்ற முடியுதா, நீ போய் அப்படியே வெளியில போய் என்னத்தையோ பண்ணிட போறியோ அப்படின்னு அப்படியே காதுல வந்து பிசாசு சொல்லுவான். அதை கேட்டுட்டு ஆமா ஆண்டவரே நான் அப்படியே செய்யறது சொல்லிவிடாது. அது பிசாசு பேசுற காரியம் தந்திரம். பேசலாம் பேசலாம். நீங்க என்ன செய்யுங்க? அவுட்புட் கொடுங்க, இன்புட்டை அவர் பார்த்துக்குவார். சொல்லுங்கம்மா. அதுதான் தமிழ்ல அழகான பழமொழி சொல்றாங்க, ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்தான் தாம்பில்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? ஊரார் பிள்ளைனா யாரு? சொன்ன ஊரார் பிள்ளைனா யாரு? வீட்டுக்கு வந்த மருமகனா யாரு? ஊரார் பிள்ளை. நீ மாமனார் மாமியார் அந்த வீட்டுக்கு வந்த மருமகளை நீ ஊட்டி வளர்த்து கண்ணே மணியே மகளே நீ சொன்னேன்னா ஓ வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த பிள்ளை தானே நல்லா செழிப்பா நல்லா வளரும். அதுதான் அந்த பழமொழியுடைய அர்த்தம். இதுக்கு சொல்ல வேற அர்த்தத்தை சொல்லிட்டு இருப்பாங்க. ஊரார் பிள்ளைன்னா நம்ம பிள்ளைய விட்டு பக்கத்து வீட்டு பிள்ளைய போய் ஓடிட்டு அது கிடையாது. பேசலாம். நான் அப்படிதான் ஆரம்பத்தில் யோசிச்சிருக்கிறேன். பேசலாம், நான் எல்லாருக்கும் நான் உதவி செய்கிறேன், அதுவும் செய்யணும், தப்பு கிடையாது. ஆமா, ஏழை மக்களுக்கு கஷ்டப்படுறதுக்கு தேவைப்படுற சொல்றதை கொடுக்கறது தப்பு இல்லை. ஆனா அதை விட இதுதான் என்னது முக்கியமானது. அதனால மாமனார் மாமியார் இருந்தா ஊரா வீட்டு பிள்ளைய ஊட்டி வளங்க. அல்லேலூயா. உங்களுக்கு அந்த சொந்த அந்த சந்ததி அது நல்ல செழிப்பா ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. உலகத்திலேயே எப்படி இருக்குன்னா ஆண்டோடைய அந்த சுவிசேஷத்தை நித்தியமான சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு எவ்வளோ கன மேன்மை ஆண்டவர்களுக்கு தருவார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட்.